ஹாய், வணக்கம். நான் உங்கள் வாசு. நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எஸ்ஐஆர். அதில் எல்லாருக்கும் அவங்களோட நேம் இருக்கா இல்லையா, இப்போ வந்திருக்க இந்திய தேர்தல் ஆணையத்திலேருந்து அவங்க விட்டுருக்கக்கூடிய அந்த டிராஃப்ட்டில் அவங்கவுங்க நேம் இருக்கா இல்லையா அப்படிங்கிற டீட்டெயில் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதில் நம்ம என்ன வெப்சைட்டில் பார்க்குறோம், என்ன ஏதுங்கிற டீட்டெயில் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்ப்போம். அதோட லிங்க்கு இதில் கீழே கொடுத்துருப்போம், அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அதில் என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு வீடியோவில் இருக்க மாதிரி இந்த க்ரோமில் போய்ட்டு இதை நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா உள்ளே வரும். உள்ளே வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட் ஆப்ஷன் உள்ளே போய்ட்டு ஃபஸ்ட் லாகின் பண்ணணும். லாகின் நீங்கள் ஆல்ரெடி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பரை போட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். லாகின் பண்ணலை அப்படின்னா சைன்அப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் லாகின் பண்ணுங்கள். லாகின் பண்ணதுக்கப்புறம் உங்கள் மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை நீங்கள் அதில் போட்டு வெரிஃபை அண்ட் லாகின் கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த ஸ்டெப்புக்கு போகும். இதில் இருக்க ஆப்ஷனில் ஃபஸ்ட்டு இருக்கிறது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன். அதோட அந்த ஏற்கனவே உங்களுக்கு உண்டான அந்த ஃபார்ம் அதில் வரும். அதுக்கு அடுத்து ஃபார்ம் நம்பர் 6 இருக்குது. அது புது ஓட்டர்ஸ் ஐடிக்கு உண்டான ஃபார்ம் 6. அதுக்கு அடுத்து உள்ளது ஃபார்ம் நம்பர் 6A என்ஆர்ஐக்கு உள்ளது. அவங்க நியூ ஓட்டர்ஸ் அதுக்குள்ளதுக்கு அப்ளை பண்ணுறதுக்குள்ளது. அடுத்து உள்ளது அதற்கு அடுத்து உள்ளது ஃபார்ம் நம்பர் 7 டெலீட்டு. அதுக்கடுத்து ஃபார்ம் நம்பர் 8 கரெக்ஷன்ஸ் அண்ட் அதர்ஸ். நீங்கள் ஓட்டர் ஐடியில் உங்களோட நேம் சேஞ்ச் பண்ணுறது, அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறது அதுக்குள்ளது. அப்படியே அடுத்ததில் பக்கத்தில் டவுன்லோட் எலக்ட்ரல் ரோல் இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போதைக்கு இப்போ கிட்ட டிராஃப்ட் உண்டான டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்க்கலாம். அதில் தான் நம்ம இப்போ எப்படி பார்க்க போகிறோம். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஓப்பன் ஆகும்னா, ஸ்டேட் செலக்ட் பண்ண சொல்லுவோம். அந்த ஸ்டேட்டில் தமிழ்நாடு அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிங்கன்னா 26 எஸ்ஐஆர் டிராஃப்ட் எல்லாமே வந்துடும். தென் அடுத்து டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணணும். எந்த டிஸ்ட்ரிக்டோ அந்த டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணுங்கள். அடுத்து எந்த அசம்பிளியோ அந்த அசம்பிளியை செலக்ட் பண்ணுங்கள். அதுலேயே லாங்குவேஜ் வந்துடும். வந்ததுக்கப்புறம் நீங்கள் உங்களோட அதில் இருக்கக்கூடிய மொத்தமாக எத்தனை பூத் இருக்கோ அத்தனை பூத் லிஸ்ட்டும் அதில் கீழே இருக்கும். நீங்கள் எந்த பூத்தை வேணாலும் சர்ச் பண்ணி டவுன்லோட் பண்ணி பிடிஎஃபாக பார்க்கலாம். உங்களுக்கு எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணி, இப்போ அவங்க சப்போஸ் எந்த பூத் வேணும், 150 130 இந்த மாதிரி எந்த பூத்து வேணுமோ அந்த பூத் நம்பர், அப்படி இல்லைனா எந்த ஊரோ அந்த ஊரோட பேரை சர்ச் பண்ணிங்களாலும் அதில் ஆப்ஷனில் காட்டும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் கேப்சா டைப் பண்ணிவிட்டு டவுன்லோட் செலக்டட் பிடிஎஃப்ஸ் இருக்குல்ல, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பிடிஎஃப் டவுன்லோட் ஆகும். அதாவது அந்த பூத்தில் உள்ள மொத்த ஓட்டர்ஸ் லிஸ்ட்டோட அந்த பிடிஎஃப் உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். அதை நீங்கள் பார்த்துக்கலாம். அதில் நீங்கள் எங்கே ஓட்டு போடுறீங்க, அந்த வீட்டில் எத்தனை ஆண் வாக்காளர்கள், பெண் வாக்காளர்கள், மொத்தம் எத்தனை பேர், அந்த பூத்தோட ஃபோட்டோ, மேப்பு எல்லாமே அதில் வந்துடும். உங்களுக்கு எத்தனை ஓட்டர்ஸ் இருக்காங்க முதற்கொண்டு ஆல் டீட்டெயில்ஸ் அந்த பிடிஎஃப்பில் இருக்கும். நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஃபுல்லாகவே அதில் இருக்கும். நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்து அந்த பிடிஎஃப் பிரிண்ட் அவுட் எடுத்து கூட செக் பண்ணிக்கலாம். அடுத்து அதுலேயே அடுத்ததான் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, கீழே உங்களுக்கு இப்போ ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணணும், பிஎல்ஓட்ட பேசணும், பிஎல்ஓவை பார்க்கணும் அப்படின்னா புக் அண்ட் கால் பிஎல்ஓன்னு இருக்குது. அந்த பிஎல்ஓ கிளிக் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் எங்கே உங்களுக்கு இந்த ஓட்டர் ஐடி நம்பர் இருந்தால் பண்ணலாம். இல்லை எங்களுக்கு எதுவும் தெரியாது, எந்த டீட்டெயிலுமே தெரியாதுன்னா நீங்கள் டைரெக்டாக ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்கு, அசம்பிளி, எந்த பூத் நம்பர் அப்படிங்கிறத நீங்கள் சர்ச் பண்ணிங்கனாலே அந்த பூத்துக்கு யார் பிஎல்ஓ அப்படிங்கிற டீட்டெயில் அதில் காட்டுவாங்க. அவங்களோட பேர் வரும். நீங்கள் ஓடிபி போட்டு மொபைல் நம்பர் போட்டு ஓடிபி போட்டிங்கன்னா டைரெக்டாக அவங்களுக்கு கால் போகும். அது மூலயமா நீங்கள் அவங்கள தொடர்பு கொள்ள முடியலை அப்படிங்கிறவங்க நிறைய இடத்துல நிறைய பேர் பிஎல்ஓ தொடர்பு கொள்ள முடியலைன்னு சொல்கிறாங்க. அதுக்கு நீங்கள் இது மூலயமா கூட அவங்கள தொடர்பு கொள்ளலாம். அவங்களுக்கு கால் ரிக்வெஸ்ட் போகும். ஓகேவா? தென் அடுத்து நீங்கள் அந்த எபிக் டவுன்லோடுன்னு இருக்குது.
அதில் வந்து நீங்கள் உங்களோட ஓட்டர் ஐடியை டவுன்லோட் பண்ணலாம். உங்களோட ஓட்டர் ஐடி நம்பர் எந்த ஸ்டேட்டோ அந்த ஸ்டேட்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது டவுன்லோட் ஆகிரும். அடுத்து எனக்கு ஓட்டர் ஐடியில் இந்த எஸ்ஐஆரில் என்னோட நேம் இருக்கா அப்படிங்கிறத சர்ச் பண்ணுறதுக்கு இந்த பிடிஎஃப்பில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பார்க்க முடியல அப்படின்னா சர்ச் யுவர் நேம் இன் ஓட்டர் லிஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களோட 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஓட்டர் ஐடி நம்பர் போட்டு எடுக்கலாம். அடுத்து உங்களுடைய மொபைல் நம்பர் போட்டு எடுக்கலாம். அடுத்து உங்களுடைய டீட்டெயில்ஸ் போட்டு சர்ச் பண்ணலாம். மொத்தம் 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு அதில் 3மே நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். அதில் வந்து ஃபஸ்ட்டு ஓட்டர் ஐடி நம்பரை போட்டு பார்க்குறோம். ஓட்டர் ஐடி நம்பரை போட்டிங்கன்னா போட்டுட்டு ஸ்டேட் செலக்ட் பண்ணணும். ஸ்டேட் செலக்ட் பண்ணிவிட்டு கேப்சா போட்டு டைப் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அடுத்த ஸ்டெப்புக்கு போகும். அதில் வந்து உங்களுடைய எல்லா டீட்டெயிலுமே அதில் வந்துடும். எந்த பூத்தில் ஓட்டு போடுறீங்க, என்ன ஏது அப்படிங்கிறது அனைத்துமே அதில் வந்துடும். சப்போஸ் இதில் உங்களுடைய நேம் இல்லை அப்படின்னா, உங்களோட நேம் இல்லைன்னா அப்போது உங்களோட எஸ்ஐஆரில் இந்த நேம் உங்களோடது இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் இந்த வாரம் நடக்கக்கூடிய கேம்பில் உங்களுடைய நேமை ரீஃபில் பண்ணுறதுக்கு எழுதி கொடுத்துருங்க. 2வது ஆப்ஷன் இப்போ பார்க்கணும். 2வது ஆப்ஷனில் தான் உங்களோட டீட்டெயில்ஸ் எடுத்து நம்ம ஃபில்லப் பண்ணி பார்க்குறது. அதில் வந்து ஸ்டேட்டு, என்ன லாங்குவேஜ், உங்களுடைய பேர், உங்களோட அப்பா பேர், டேட் ஆஃப் பர்த்து, ஏஜு, மேலா ஃபீமேலா, என்ன டிஸ்ட்ரிக்கு, என்ன அசம்பிளி, கேப்சா கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அடுத்த ஸ்டெப்புக்கு போகும். அதில் உங்களோட டீட்டெயில்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத அதை சர்ச் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடும். 3வது ஆப்ஷன் மொபைல் நம்பர். மொபைல் நம்பரை கொடுத்து எந்த ஸ்டேட்டு, லாங்குவேஜ், மொபைல் நம்பர், ஓடிபி இதை போட்டு நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர் உங்கள் வீட்டிலே 2-3 பேருக்கு கூட கொடுத்துருந்துருக்கலாம். அப்பாவுக்கு, அம்மாவுக்கு எல்லாருக்குமே கொடுத்துருந்துருக்கீங்க. அது அந்த மொபைல் நம்பரை கொடுத்து நீங்கள் அந்த ஓடிபியை சர்ச் பண்ணி ஓடிபி போட்டு எடுத்தீங்க அப்படின்னா அந்த மொபைல் நம்பரில் எத்தனை ஓட்டர்ஸ் லிங்க் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத முதற்கொண்டு எல்லா டீட்டெயிலுமே அதில் வந்துடும். மினிமம் ஆக்சுவலாக எல்லோரும் ஒவ்வொரு ஓடிபி ஒவ்வொரு ஆளுக்கு தான் கொடுத்துருப்பீங்க. ஆனால் நிறைய பேருக்கு கூட கொடுத்துருக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ நான் கொடுத்துருக்க ஒரு மொபைல் நம்பரில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6லேருந்து 7 மொபைல் நம்பர்கிட்ட ஓட்டர் ஐடிக்கிட்ட இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் உங்களோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே வந்துடும். ஓட்டர் ஐடி நம்பர் என்ன, எந்த பாராளுமன்ற தொகுதி என்ன, சட்டமன்ற தொகுதி என்ன, எந்த பில்டிங்கில் ஓட்டு போகிறீங்க, உங்களோட சீரியல் நம்பர் என்ன, அனைத்துமே வந்துடும். உங்களுக்கு வந்து பிஎல்ஓ யார், அவங்களோட கான்டாக்ட் நம்பர் என்ன, இஆர்ஓ யார், அவங்களோட கான்டாக்ட் நம்பர் என்ன, கலெக்டருக்கெல்லாம் எல்லா டீட்டெயிலுமே அதில் வந்துடும். இப்படி தான் உங்களோட டீட்டெயில்ஸ் பார்க்கணும். இதை பற்றி எல்லாருக்குமே விழிப்புணர்வு வேணும். எஸ்ஐஆர் அப்படிங்கிறது நிறையா பேரோட கிட்டத்தட்ட 1 கோடி பேர்கிட்ட ஓட்டர்ஸ் லிஸ்ட்லேருந்து பேர் எடுத்திருக்காங்க. நிறைய பேருக்கு விவரம் தெரியாமல் இருக்குது. போன வாரம் சனி ஞாயிறு அதாவது 27, 28 டிசம்பரில் ஓட்டர் லிஸ்ட்டு அந்தந்த முகாமில் அந்தந்த ஊரில் உள்ள பூத்தில் முகாம்கள் நடந்துச்சு. அதில் வந்து நீங்கள் உங்களோட நேம் கொடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட 7.4 லட்சம் 7.4 லட்சம் பேர் கொடுத்துருக்காங்க. தென் அடுத்து இப்போ இந்த வாரம் சனி மற்றும் ஞாயிறு ஜனவரி 3 மற்றும் 4 ஆகிய தேதிகளில் அரசாங்கத்தின் மூலம் அந்த ஒவ்வொரு பூத்துலையும் உறுப்பினர் சேர்க்கை, எஸ்ஐஆர் ஃபார்ம் வாங்காதவங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே மறுபடியும் சேர்க்குறாங்க. கண்டிப்பாக எல்லாரும் இதில் சேர்த்து அவங்களோட ஓட்டை தக்க வச்சுக்கிட்டு பயன்பெற்று 2026 தேர்தலில் தங்களோட வாக்கை செலுத்தணும் அப்படிங்கிறதுக்காக கேட்டுக்கிறேன். நன்றி. பயனுள்ள தகவலாக இருந்தால் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும். என்றும் உங்களுடன் வாசு.